தமிழகம் முழுவதும் 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 5,73,00,000 வாக்காளர்கள் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள்ல வாக்களிக்க தயாரா இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இசிஐ நேட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா, நம்ம பகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோட விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இல்லாட்டினா மை ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதன் வழியாகவும் வேட்பாளர்களோட விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த தொகுதியில யாரெல்லாம் வேட்பாளரா தேர்தல்ல போட்டியிடுறாங்களோ அவங்களுடைய பெயர், சொத்து விபரம், அவங்க மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு, கிரைம் ஏதாவது இருக்கா, குற்ற பின்னணி உடையவரா, இந்த பின்புலத்தை எல்லாம் நாம என்ன செய்ய முடியும்னா அறிந்து கொள்ள முடியும். அதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்குள் சென்று நோ யுவர் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி தொகுதியை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய விவரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அவர்களை பற்றிய தரவுகள் கிடைக்கும். அதான் அப்டவிட்னு சொல்லுவோம். அந்த அப்டவிட்குள்ள பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாங்க இல்லையா, அந்த பிரமாண பத்திரத்துல அவர்களை பற்றிய முழு விவரங்களும் இருக்கும். அந்த பிரமாண பத்திரத்தை டிசிஐ நெட் வலைதளத்தின் மூலமாகவே என்ன செய்ய முடியும், டவுன்லோட் செய்து வாசிக்க முடியும். நம்முடைய வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்புள்ள வாக்காளரா, ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய வாக்காளரா, விழிப்புணர்வு உடைய வாக்காளரா நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த அப்டவிட் ஃபார்மை கட்டாயம் நாம படிக்கணும். படித்து முடித்த பிறகு நாம ஒப்பீடு செய்யணும். இவர் நேர்மையானவரா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாதவராக, வழக்குகள் ஏதும் இவர் மீது நிலுவையில் இல்லாதவராக இவர் இருக்கிறாரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம பாக்குறது அதுதான். அப்புறம் இவர் எந்த தொழில் செய்கிறார், சரியான தொழில் மூலம் வருமானத்தை ஈட்டுகிறவராக இருக்கிறாரா அப்படின்றத கட்டாயம் பார்க்கணும். அதற்கப்புறம் இவருடைய செய்யக்கூடிய தொழில வருமானத்தை ஈட்டுகிறார் என்றால் அவருடைய சொத்து விவரங்களும் இதுவும் மேட்ச் ஆகணும், பொருந்தணும். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, இல்ல தன்னுடைய வருமானத்தை மறைத்து காட்டக்கூடிய நபராக இருக்கிறாரா, இதையும் நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராயணும். தேர்ட் ஒன் என்னன்னா, மக்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை எளிதில் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, எளிதில் அணுகக்கூடிய நபராக இருக்கிறாரா அப்படின்றத நம்ம கட்டாயம் அலசி ஆராய வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று இப்ப 2வது முறையாக, 4வது முறையாக, 6வது முறையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரா இருந்தா அந்த தொகுதிக்கு அவர் மூலமாக என்னென்ன நலத்திட்டங்கள் கிடைச்சிருக்கு,